எல்லா விதைகளும் இதில் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் பயன்படுத்துகின்ற அந்த ஃபார்மர்ஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் உழவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதைகள் முதலிட்டு எல்லா விதைகளுமே வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். எப்போ என்கிட்ட இந்த மாப்பிள சம்பா இருக்கு, இந்த அரிசி இருக்கு, விதை இருக்கு, இந்த வச்சுக்கோன்னு கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கை செலவுக்கு வந்து ஒரு 1000 ரூபா 2000 வாங்கி கொடுக்குறான்னு அதையும் பதிவு செய்யணும்னு சொல்றது இருக்குல்ல. விதை என்பது ஒரு பொது சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ரைட்டா இருக்கும்போது கொடுத்தல் வாங்கல் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குல்ல விவசாயிகளுக்குள்ளாக, அவற்றையும் நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றீங்களா, அதைத்தான் நம்ம தப்புங்கிறோம். அப்போ விதைங்கணும் பொது உரிமையா இருக்கின்ற போது இதுக்குள்ள பதிவு செய்யணும் அப்படிங்கும் போது நீங்க வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ள கொண்டு வரீங்க. நிறுவனத்தில் கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் கொண்டு போறீங்க. அப்போ விதைக்கான உரிமை மீது உரிமை கொண்டாடக்கூடிய நபர்களாக யார் இருப்பாங்கன்னா கார்பரேட்ஸ் இருப்பாங்க. அந்த ஆபத்துல போய் முடியும். இந்த விதை சட்டத்துக்கு நான் உடன்படலை, ஒரு விவசாயிகள் நான் உடன்படவே இல்லை, நான் கொடுக்க முடியாது, விதைகளை கொடுக்க முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கிரிமினல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம். அந்த பவர்ஸ் இருக்கு. என்னுடைய விதை நான் விவசாயம் பண்றேன், என்னுடைய விதை நான் கொடுக்கலன்னா அது கிரிமினல். நீங்களே வச்சுக்கலாம். நீங்க அந்த இன்னொரு நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து விற்பனை ஆயிடுது. ஸோ அப்போ அப்போ நீ அப்படி செய்கிறீங்க அப்படின்னா பதிவு செய்ய முடியாது, விற்பனை செய்கிறீங்கன்னா அது தண்டனைக்குரிய பிரிவாக மாறுது. தண்டனைக்கு அப்போ உங்கள் மேலே வந்துட்டு அவங்க வந்து கிரிமினல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஏன் விதைகளை வந்துட்டு மறைச்சு தான் வைக்கணும்னு இருக்கா? வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் என்ன பிரச்சனை? இல்லை, வெளிப்படைத்தன்மையில் தான் இருக்குது. அது மறைச்சு வைக்கணுங்கிறது இல்லை. அந்த சட்டம் இந்த நோக்கத்துக்காக இல்லை. பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான விதைகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது பாதுகாக்கணும், அது கம்யூனிட்டி ரைட்டாக இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அது தனியார்கிட்ட இருக்கக்கூடாதுங்க இருக்குது. அதுக்கு முரண்பாட்டான வகையில் நீங்கள் சட்டம் கொண்டு வரீங்க. இந்த சட்டத்தின்படி லைசன்ஸ் பண்ணி விற்பனை செய்யலாங்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு கம்பெனியோட மோனோபோலி ஆக்குறீங்க இல்லையா. அரசிடம் எதுவுமே இருக்க வேண்டிய தேவையில்லை. அரசு வந்து வரி வசூல் பண்ணுவது மட்டும்தான் அரசுடைய வேலை. மற்றபடி அனைத்து விதமான சர்வீசஸுமே பிரைவேட்டிட்ட இருக்கணும், அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறது சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படை கொள்கை. அதை அமல்படுத்துகின்ற ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகில் நண்பர்களைச் சேர்ந்த திரு வெற்றி செல்வன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு தினமும் புதுசாக அது ஒன்று அமல்படுத்திகிட்டே இருக்காங்க, நிறைய நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த புதிய அந்த விதை சட்டமானது வந்துட்டு அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. அந்த புதிய விதை சட்டத்தின் மூலமாக வந்துட்டு போலிகளை எல்லாம் வந்து கண்டறிஞ்சு அதெல்லாம் ஒழிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே சார்? இல்லை, இந்த சட்டம் இன்னும் அமலுக்கு வரல. ஒரு சட்ட மசோதாவாக இருக்குது. கடந்த மாதம் நவம்பர் மாதம் இந்த சட்ட மசோதாவை வெளியிட்டு இது குறித்தான கருத்து கேட்புக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பர் 11 வரைக்கும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக இது வைக்கப்படுங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி விதைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், மோசமான விதைகள் விற்பனை பண்ணி தண்டனை கொண்டு அப்படிங்கிறது இருக்குங்களா. இப்போ இந்த இது ஏற்கனவே ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய 1966 சீட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அந்த விதை சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வணிக ரீதியாக விற்பனை செய்யக்கூடிய விதைகள் வந்து மோசமானதாக இருக்கு அப்படின்னா அது மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கான ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புதிய சட்டம் எதுக்கு தேவை அப்படிங்கிறத கேள்வி. இந்த புதிய சட்டத்தில் கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்றாங்க. எல்லா விதைகளும் இதில் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் பயன்படுத்துகின்ற அந்த ஃபார்மர்ஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் உழவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதைகள் முதலிட்டு எல்லா விதைகளுமே வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அது நல்ல விஷயம் தானே சார். இப்போ வந்து நான் வேறு ஏதோ அது ஹைப்ரிட் ஏதோ இது பண்ணுறேன், மக்களுக்கு வந்து ஒரு விஷத்தன்மையிலும் ஏதோ ஒன்று கைக்கு கிடச்சிருச்சு தெரியாமல், அப்படி கிடைக்காது. ஒரு வேளை கிடைச்சிது அப்படின்னா ஏதோ ஒரு புல்லூரியில் ஏதோ பண்ணிட்டாங்க, விதைகளை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு அரிய வகை விதையாக இருக்கலாம், அதெல்லாம் பதிஞ்சோம் அப்படின்னா வருங்கால தலைமுறைக்கு நல்லது தானே. ரெண்டு விதமான நீங்கள் சொல்றதுல வந்து என்னன்னா மோசமான ஏதோ ஹைப்ரிட் வகை அப்படிங்கிறீங்க. ஹைப்ரிட் வகை கண்டிப்பாக பதிவு செய்யணும், ரைட்டுங்களா. கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே பதிவு செய்யப்படணும். அந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது. அதில் யாருக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை. அது நீங்கள் ரெகுலேட் பண்ணணும். மார்க்கெட்டில் வியாபார சந்தைகள் இருக்கக்கூடிய விதைகளை வந்து ரெகுலேட் பண்ணணுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அப்போ அதற்காக தான் சந்தைக்கு வரக்கூடிய விதைகள் எவைன்னு கண்டறிஞ்சு அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி நோட்டிஃபைடு சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவற்றை முறைப்படுத்துவதற்காக தான் இப்போ சட்டம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண விவசாயி இருக்கார், அவர் இன்னொரு விவசாயி இருக்காரு, எப்போ என்கிட்ட இந்த மாப்பிள சம்பா இருக்குது, இந்த அரிசி இருக்குது, விதை இருக்குது, இந்த வச்சுக்கோன்னு கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கை செலவுக்கு வந்து ஒரு 1000 ரூபா 2000 வாங்கி கொடுக்குறான்னு அதையும் பதிவு செய்யணும் சொல்றது இருக்குல்ல. விதை என்பது ஒரு பொது சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ரைட்டாக இருக்கும்போது கொடுத்தல் வாங்கல் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்குல்ல விவசாயிகளுக்குள்ளாக, அவற்றையும் நீங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றீங்களா, அதைத்தான் நம்ம தப்புங்கிறோம். அப்போ விதைங்கணும் பொது உரிமையாக இருக்கின்ற போது இதுக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. நிறுவனத்தில் கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் கொண்டு போகிறீங்க. அப்போ விதைக்கான உரிமை மீது உரிமை கொண்டாடக்கூடிய நபர்களாக யார் இருப்பாங்கன்னா கார்பரேட்ஸ் இருப்பாங்க. அந்த ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத சுற்றி வந்து கார்பரேட் கைவசத்துக்கு
இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்போ விதைகள்னு பாரம்பரியமான விதைகள் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் அப்படின்னு. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கலாம்ல. இப்போ விதைகளை வந்து நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரேர் பீஸான ஒரு விதை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகாவில் கொண்டு போய் விதைகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு வரோம். ஒருவேளை இந்த விதைகள்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா அந்த விதைகள்லாம் பாதுகாக்கப்படும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும் இல்லையா? ஏன் விதைகளை வந்துட்டு மறைச்சு தான் வைக்கணும்னு இருக்கா? வெளிப்படைத்தன்மையாக இருந்தால் என்ன பிரச்சனை? இல்லை, வெளிப்படைத்தன்மையில் தான் இருக்குது. அது மறைச்சு வைக்கணுங்கிறதுல அந்த சட்டம் இந்த நோக்கத்துக்காக இல்லை. பயோடைவர்சிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான விதைகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது பாதுகாக்கணும், அது கம்யூனிட்டி ரைட்டாக இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அது தனியார்கிட்ட இருக்கக்கூடாதுங்க இருக்குது. அதுக்கு முரண்பாட்டான வகையில் நீங்கள் சட்டம் கொண்டு வரீங்க. இந்த சட்டத்தின்படி லைசன்ஸ் பண்ணி விற்பனை செய்யலாங்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு கம்பெனியோட மோனோபொலி ஆக்குறீங்க இல்லையா? இந்த விதை சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதகங்களாக நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்க? அதுவும் ஃபஸ்ட்டிங்க என்ன பார்க்குறேன்னா, விதைகள் மீதாக சமூகத்து மீதாக இருக்கக்கூடிய உரிமை இருக்குங்களா? சரி, விதை எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இப்போ அதாவது மனித சமூகம் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, வேறு எந்த உயிரினங்களும் இது பண்ணுறதில்ல. மனித சமூகம் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம மட்டும்தான் விவசாயம் பண்ணுறோம். இந்த விவசாயங்கிறது 10,000 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்படுது. அப்போ 10,000 வருடங்களாக நம்ம பல்வேறு விதமான பயிர் ரகங்களுடைய விதைகளை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். கொடுத்தல் வாங்கல வாங்கிட்டு வந்திருக்கோம். அன்னைக்கு அதை யாரும் ரெகுலேட் பண்ணல. அது வந்து பொது சொத்தாக இருக்குது. அரிசி என்னோடது யாராவது சொல்ல முடியுமா? கோதுமை என்னோட இருந்தால் யாரும் சொல்ல முடியுமா? கத்திரிக்காய் என்னோட யாரும் சொல்ல முடியுமா? இல்லையா? ஆனால் இன்னைக்கு பிடி கத்திரிக்காய் என்னோடன்னு ஒரு கம்பெனி சொல்லுது இல்லையா? பிடி காட்டன் என்னோட இதான ஒரு கம்பெனி சொல்கிறாங்க. இந்தியாவில் விளையக்கூடிய 90% பருத்தி வந்துட்டு மான்சாண்டோக்கு சொந்தமானது. மான்சாண்டோட அனுமதி இல்லாமல் நீங்கள் பருத்தியை விளைவிக்க முடியாது. அப்போ அந்த இதாக இருக்கலாம். அந்த விதை சந்தை இருக்கு இல்லைங்களா, அந்த ஆபத்தில் போய் நம்ம முடியக்கூடாது என்பதற்காக தான் விதை என்பது பொது சொத்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த உரிமையை நீங்கள் எப்படி நிலைநாட்ட முடியும்? அப்போ இந்த சட்டம் வந்துச்சுன்னா அது நிலைநாட்ட முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு மத்திய அரசு வந்து தன்னுடைய அதிகார பலத்தை வந்து நீட்டுது அப்படின்னும் போது விவசாயத்தில் இந்த அளவுக்கு இது கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விவசாயிகளும் சரி விவசாயமும் சரி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார்? நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வியோட தொடர்ச்சியாகவே இதை பார்க்குறேன். அது என்ன எந்த அளவுக்கு பாதிப்புனா விவசாயிகளுக்கு மட்டும் பாதிப்பில்லை. இப்போ நமக்கான உணவு இறையாண்மைன்னு இருக்குல்ல, ஒரு தேசத்தினோட உணவு இறையாண்மைன்னு இருக்குல்ல, இப்போ கம்பெனி வந்து முடிவு பண்ணலாம் இந்த விதை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இது வந்து மோனோப்ளியில் முடிக்கும். இன்றைக்கி வந்து பரவலாக வேறு வகையான விதைகள் இருக்குன்னு அப்படி இருக்குன்ற போது நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி பருத்தி 90% பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா மான்சாண்டோவை நம்பி தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸே இல்லை. அப்போ நாளைக்கு பயிரிடக்கூடாது, விவசாயி பயிரிடக்கூடாதுன்னு இல்லை, அது அவைலபிள் இல்லை. விதை இருந்தால் தானே நீங்கள் வைப்பீங்க. கம்பெனி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இந்த விலை வந்து இந்த விதை வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும், அதிக மகசூல் கிடைக்கும்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அதுக்கு வந்து மாறிட்டாங்க. இப்போ என்னென்னா இவங்களுக்கு பழைய விதைகள் இல்லை. இந்த பிடி நெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நெல்லை வந்து விவசாயம் என்றைக்கும் வைக்க மாட்டாங்க. மறுபயிரிட்டுக்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளுடைய ப்ராசஸ் இல்லைங்களா, அடுத்து சோவிங் பண்ணுவதுக்காக எடுக்க முடியும். இப்போ அந்த ப்ராசஸ் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. நீங்கள் விதைகளுக்கு கம்பெனி நம்பி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ பருத்தி அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து ஒவ்வொரு இதுக்கான இப்படி கொண்டு வராங்க. அப்போ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விதைகளை வந்து பதிவு செய்வதன் மூலமாக நிறுவனங்கள் நாளைக்கு அதை கைப்பற்றி கொண்டு அந்த விதைகளுக்கு பதிலாக எங்களோட கம்பெனி விதைகளை வாங்கிக்கோங்க, இனிமேல் இதுதான் இருக்கும், இதை லாபகரமான மாற்றுவதற்கான ஒரு வேலை இருக்குது. அப்படி இருக்கின்ற போது உணவுக்கான இறையாண்மை அப்படிங்கிறது போயிடும். நீங்கள் சப்பாத்தி சாப்பிடணுமா இட்லி சாப்பிடணுமாங்கிறது கம்பெனி முடிவு பண்ணுவான். இல்லை பீஸா பர்கர் தான் உனக்கு சரியானதுன்னா அப்போ அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இனிமேல் நம்ம ஊர் இது சாப்பிடாதீங்க, கார்ன் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம ஊர் கொயக்காய் சாப்பிடாதீங்க, அவகோடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சம்மந்தம் இல்லாத அவங்க நம்ம உணவுக்கான சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சாய்ஸை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அப்போ இது வந்து ஒரு தனி மனிதனுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, தேசத்தினுடைய உணவு பாதுகாப்புக்கான ஒரு பிரச்சனை இது. ஏன்னா இப்போ இந்த ஒரு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா, இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது, இதை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கா அப்படின்றதே தெரியல. ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், விவசாயிகளுக்கு தெரியுமாக இருக்கும். ஸோ உங்களுடைய பூ விளைகள் நண்பர்கள் மூலமாக எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? தொடர்ச்சி அதை குறித்து பேசிகிட்டு இருக்கோம். கடந்த வாரம் வந்து எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தோம். வந்து 2 எம்எல்ஏகள் கலந்து கொண்டாங்க. அப்துல் சமத் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் வந்து கலந்து கொண்டாங்க. கூடுதலாக வன்னியரசு வந்தாங்க. அப்புறம் வந்து திமுகலேருந்து கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் சங்க சார்பாக இருக்கக்கூடிய பாமையன் ஐயா, அனந்து, அரச்சலூர் செல்வம், இப்படி நிறைய நபர்களை கூப்பிட்டு நம்ம வந்து கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கோம். அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க.
தொடர்ச்சியாக அடுத்து நடவடிக்கை எடுத்து வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. ஸோ இதனோட அடுத்த நிகழ்வாக இன்னும் மக்கள் சிபிஐ சிபிஎம்ல இருந்து அங்கே விவசாய சங்க தலைவர்கள் அவங்களுமே பங்கெடுத்தாங்க. ஐயா மாசிலாமணி அவர்கள் வந்தாங்க, நாராயணசாமி வந்தாங்க. ஸோ இந்த அடுத்தடுத்த நகர்வாக இந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அவங்களுடைய எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸை சந்தித்து இதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வலியுறுத்தலுக்கான தொடர்ச்சியான நடவடிக்கை வரணும். இப்போ கடந்த காலகட்டத்திலும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி கத்திரிக்காய் வரும்போது அதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்தாங்க. அரசு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அதிமுகவும் வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்க, திமுக வந்து ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஒரு தலைப்பட்சமாக அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுது. ஸோ அதுக்கு அப்படிப்பட்ட தொடர் நிகழ்வாக செய்வதற்கான வேலைகளை பூல் நண்பர்கள் சார்பாக தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் எஜுகேட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதனுடைய அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும்? போராட்டங்களை முன்னெடுக்க போகிறாங்களா விவசாயிகள், இல்லை வேறு ஏதாவது அரசு கூட பேசுகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்லை, விவசாயிகள் இந்த ஆபத்தை வந்து புரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க வந்துட்டு. ஆனால் என்ன மாதிரி போராட்டம் முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு இப்போ சிபிஐ சிபிஎம் ஆல்ரெடி இந்த அவங்களுடைய விவசாய சங்கங்கள் இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து அவங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க, அதை தீயிட்டு கொளுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த 10ஆம் தேதி, இந்த டிசம்பர் 10ஆம் தேதி அந்த நிகழ்வு அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க களத்திலேருந்து போராடி கொண்டு தான் இருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அவங்க களத்திலேருந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள், தொடர்ச்சியாக இதுக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டம் அதனுடைய தொடர்பு நடந்திருக்கு. ஸோ விவசாயிகள் தாமாக இது முன்னாடி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. 3 வேளாண் சட்டங்கள் வருகின்ற போது விவசாயிகள் தான் முன்னணியிலேருந்து அதை எதிர்த்தாங்க. ஆமாம், இல்லைங்களா? தொடர்ச்சியான பல்வேறு உயிரிழப்புக்கு பின்பாகவும் அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்காக இருந்து போராடுறதுனால தான் வித்ட்ரா பண்ணப்பட்டுச்சு. ஸோ மோடி அரசாங்கத்தினால் பின்வாங்கப்பட்ட ஒரு சில சட்டங்களில் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ஒரு பெரிய போராட்ட வரலாறு ஒன்று இருக்குது. ஸோ விவசாயிகள் நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படி தான் நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு விதை சட்டம் கொண்டு வரது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் கார்ப்பரேட் மூலயமா வரக்கூட அந்த ப்ராஃபிட் மட்டும்தானா? ஏன் ஒரு மத்திய அரசுக்கு வந்துட்டு விவசாயிகள் மேலே அக்கறை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ ஒன்றிய அரசாங்கனோட ஒரு பாலிசி இருக்குங்களா, அதாவது 90ஸ்க்கு பின்னாடி உலகமயமாக்கல் ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. உலகமயமாக்கல் சூழல் அப்படிங்கிறது சந்தை பொருளாதாரத்தை வந்துட்டு முன்வைக்குது. இது நீங்கள் அந்த பின்னணியில் தான் பார்க்கணும். இது தனி நபர் ஒரு கட்சியினுடைய லாபம் அப்படின்னு என்ன ஒரு எக்கனாமிக் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்கனாமிக் பாலிசி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு விதையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அணுசக்தியாக இருக்கட்டும், விதை முதல் அணுசக்தி வரை அனைத்துமே தனியார்னு கொடுக்கணும். குறிப்பாக என்ன சொல்லணும், நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே தனியார்மயமாக்குவது. அரசிடம் எதுவுமே இருக்க வேண்டிய தேவையில்லை. அரசு வந்து வரி வசூல் பண்ணுவது மட்டும்தான் அரசனுடைய வேலை. மற்றபடி அனைத்து விதமான சர்வீசஸுமே பிரைவேட்டுகிட்டே இருக்கணும், அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறத சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படை கொள்கை. அதை அமல்படுத்துகின்ற ஒரு வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து வெறுமனே இங்கே விதைகள் மட்டும் இவங்க தனியார்மயமாக்கல, நிறுவனமயமாக்கல. வந்து அணுசக்தி துறையாக இருக்கட்டும், இல்லை வேறு கனிமங்களாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கட்டும், நீர், நிலம் அப்படின்னு எல்லாத்தையுமே, காற்று மட்டும்தான் இன்ன வரைக்கும் தனியார்மயமாக்காமல் இருக்காங்க. ஸோ காற்றையுமே வந்து எதிர்காலத்தில் ஆக்கலாம். அதை தவிர்த்து மீது எல்லாமே தனியார்மயமாக்கணும்னு நோக்குதார். அப்போ அது பெரிய ஒரு அஜெண்டா. இது வந்து ஒரு வெறுமனே ஒரு சின்ன ஏரியா நடக்கக்கூடிய ஒரு அஜெண்டா கிடையாது. உணவுக்கான ஒரு மார்க்கெட்டிங் அப்படி இருக்குல்ல, இந்தியாவினுடைய உணவு சந்தை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட $3500 பில்லியன் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவினுடைய உணவு சந்தை அந்த ஒரு பாகம் அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது. அப்போ இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது, இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குங்களா. அப்போ இந்த மாதிரி எல்லா விதமான எல்லாத்தையுமே அவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மார்க்கெட்டையுமே சந்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கமாடிட்டியாக பார்க்குது. ஃபர்ஸ்ட் திங் நேச்சுரல் ரிசோர்ஸாக கமாடிட்டியாக பார்க்குது. இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது ஒரு பண்டமாக வியாபாரத்துக்கான பொருளாக பாவிப்பது, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வணிகமாக மாற்றுவதற்கான வேலைகள் செய்யுது. ஸோ இதனோட தொடர் நிகழ்வு தான். அதில் ஒரு சின்ன பகுதி தான் இந்த சீட் பில் அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிஜேபி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களும் தனியார்மயமாக்குவது, அதன் மூலமாக உள்நாட்டு மற்றும் பெரும் முதலாளிகளை வந்து அவங்களுக்கான இதாக அதை வந்து மாற்றுவது, ஒரு கமாடிட்டியாக அதை வந்து மாற்றுவது, அவங்களுக்கான லாபத்துக்கான ஒரு இதை மாற்றுவது அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் அம்பானி அதானி மட்டுமே வளர்ந்தால் இந்தியா வளர்ந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்களோ? அப்படிதான் இருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள்கிட்ட மட்டுமே எல்லாம் போய் குவிகிற மாதிரி செஞ்சிருக்கு. இதை வந்து ஆலிகிராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் மட்டுமே இந்தியாவில் மட்டும், உலகங்களும் இந்த நடந்து கொண்டு இருக்குது, இந்தியாவிலும் இது அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மக்கள் மட்டும்தான், அவங்ககிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட தான் எல்லா பணமும் இது இருக்குது, அவங்க வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு சதவீதமான மக்கள் தான் இந்த பூமியை வந்து பால்படுத்துகின்ற பொல்யூஷனும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இருக்கக்கூடியதெல்லாம் அசுத்தமான தூய்மையற்ற இருக்கும் நிலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நியூட்ரிஷன் போதுமான இல்லாமல் உணவை வந்து நாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மனித மாண்போடு வாழ்வதற்கான வசதி இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்மகிட்ட ஒரு என்ன பிம்பம் இருக்குது, நாமளே இப்போ மிடில் கிளாஸ் ஆகிட்டோம்,
நம்ம ரொம்ப சிறப்பாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த சங்கர் படத்துல எல்லாம் ரோட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு அது டெவலப்மெண்ட் சொல்கிறது இருக்கு இல்லையா, ஒரு அந்த மாதிரி தான் வந்துட்டு. ஸோ நம்ம ஒரு ஜிமிக்ஸில் தான் இருக்கோம், நம்ம வந்து நமக்கான ஒரு ஒரு மாயத்தில் தான் இருக்கும். ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமாம், ஒரு டிக்னிஃபைட் லைஃப்பில் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா, ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் எல்லாருக்கும் போய் கிடைச்சிருக்கா, ஒரு வீடுனா எந்த அளவுக்கு ஸ்பேஸோட நமக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்போ. ஸோ அந்த 26 மாடியில் வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சூப்பர் அல்ட்ரா ரிச் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மும்பையில் வந்துட்டு தரவாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல கோடிக்கணக்கான மக்கள் எப்படி வந்துட்டு ப்ராப்பரான கூரைகள் கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குங்களா, இதுதான் நடந்துருக்கு. அப்போ இதுதான் நடந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்துட்டு உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்திருக்கா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க வந்து வேலை வாய்ப்பு அவங்களாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரைவேட் செக்டர், இருக்கிற கவர்மெண்ட் செக்டர்லாம் ப்ரைவேட் செக்டர் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் வந்து கவர்மெண்ட் செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் ஆக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ சில நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, அதனால ப்ரைவேட் ஆக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பிஎஸ்என்எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அதையும் ப்ரைவேட்டைசேஷன் நம்ம வந்துட்டு ஆக்கணும் இல்லையா. இப்போ இந்த அணுசக்தி துறையை வந்து ஏன் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கணும், குவாரிஸ் மினரல்ஸை வந்து ஏன் ப்ரைவேட்டைசேஷன், அதெல்லாம் லாபம் சம்பாதிக்கணும். ஓஎன்ஜிசியை வந்துட்டு ஏன் வந்து ஆக்கணும், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் ஆக்கணும். நஷ்டம் அடைகிறத நீங்கள் மாற்றுறீங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு லாபம் அதில் அந்த லாஜிக் கூட அது கூட நிர்வாக ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ரெண்டாவது ஸ்டேட்டுக்கான ஒரு இது இருக்குது, ஸ்டேட்டுக்கான மேண்டேட் இருக்குங்களா. ஸ்டேட் அப்படின்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம், வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும், மக்கள் நலம் சார்ந்து செயல்படக்கூடிய அரசாங்கம் இருக்குது. அப்போ அரசனுடைய ஒரு கடமை என்னன்னா சர்வீஸ் செக்டருங்கிறது அரசிடம் தான் இருக்கணும். நான் ஒத்துக்கிறேன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்மளை மனுஷனாவே மதிக்கிறது இல்லைங்கிறது, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம நல்லா கவனிக்கிறாங்கன்னுட்டு. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பில் இருக்கு இல்லையா, அது பார்த்து அப்புறம் தான் நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது இல்லைங்களா. நீங்கள் ரைட்டு, ஆனால் ஒரு நமக்கான சீப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹெல்த் செக்டர் இங்கேருந்து கிடைக்குது, கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மேம்படுத்தணும், அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸை வந்து மேம்படுத்தணும், அவங்க நம்ம மனுஷனாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நடத்தணும் அப்படிங்கிற மாட்டுக்கிறதுல அதை என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா. அதை விட்டு ப்ரைவேட் செக்டரில் எனக்கு ஜூஸ் கொடுத்து உட்கார வைக்கிறாங்கிறதுக்காக பில் கொடுக்குறவங்க ரெடியாக இருக்குங்களா, அதல்ல. அப்போ அரசுங்கிறது எதுக்காக இருக்குது, அரசுங்கிறது மக்களுக்காக இருக்குது. அப்போ அரசனுடைய கடமை என்பதுனா சுகாதாரத்தை அவங்களுக்கு பேணுவதுங்கிறது, மருத்துவ வசதி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, போக்குவரத்து வசதி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, நீர் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, உணவுகை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. அதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் மட்டும் வாழ்வதற்காக இருக்கிறதல்ல டெமோக்ரஸி, எல்லா மக்களும் வாழணும். ஸோ அப்போ அதை நோக்கி நடக்கும். இதையெல்லாம் சாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உலகமயமாக்கலோ தனியார் மக்கள் இதெல்லாம் சாதிச்சிருக்கா அப்படின்னா அது கிடையல. அது வந்து இன்இக்வாலிட்டி தான் வளர்த்துட்டு இருக்கு. அப்போ மேலும் மேலும் பண்ணும்போது அது இன்னும் இன்இக்வாலிட்டி தான் வளர்த்து எடுக்கும். அப்போ மக்கள் மாண்போடு வாழணும்னா இது வந்து சரியானதாக இருக்காது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த புதிய விதை சட்டம் வந்து கார்பரேட் கையில் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்க, நானும் விவசாயம் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு விதை இருக்குது, என்கிட்ட ஒரு விதை இருக்குது. நான் அதை வந்து உங்ககிட்ட கொடுக்க விரும்பலை, நீங்களும் என்கிட்ட அதை கொடுக்க விரும்பலை அப்படின்னும் போது அது நீங்கள் மட்டுமே தான் பயிர் செய்வீங்க, நான் மட்டும் தான் பயிர் செய்வேன். ஒருவேளை இந்த தனியார் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணல, இந்த அந்த விதை நீ விதை, இந்த விதை நீ விதை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பண்டமாற்றாக இருக்குமா, அப்படி ஒரு கோணத்தில் யோசிக்க முடியுமா? அப்படி பண்ணதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, பண்ணவே முடியாது. காசு கொடுக்காம அவன் தரவு போகிறதே கிடையாது. காசு கொடுத்தா யாருக்கு வேணா அவன் கொடுப்பான் இல்லைங்களா. ரெண்டாவது ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் வந்து ஒரு நபர்கிட்ட மட்டுமே தான் இருக்காது இல்லைங்களாங்க. இப்போ மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை மற்ற எந்த இதோ இல்லை குதிரைவாளியோ எந்த அரிசி இதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்லவே முடியாதுல்ல. நீங்கள் எங்கே வேணா போய் எடுத்துக்கலாமே. அதுதானே ட்ரெடிஷ்னல் வெரைட்டினுடைய முக்கியத்துவம் வந்துட்டு. அது பரவலாக இருக்குது, மக்கள் சொத்தாக இருக்குது. இந்த ஊரில் கிடைக்கும்னா அடுத்த ஊரில் கிடைக்கும், அவர்கிட்ட இல்லைன்னா இவர்கிட்ட கிடைக்கும், யார்கிட்ட வேணால் நான் வாங்கிக்கிறேன். அப்போ ஒருத்தர் நம்பி நான் இருக்க வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, நான் பயிர் செஞ்சேன்னா மறுபயிர் செய்வதற்கான திருப்பி அந்த விதை நான் எடுத்து வச்சுக்க முடியும். அவனுக்கு கம்பெனி கேட்க வேண்டியதில்லை. கம்பெனி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ காசு கொடுத்தா நான் அவனுக்கு தருவேன், அவ்வளோதான். அது தாண்டி அதுதான். அப்போ எல்லாத்தையும் பணமாக பார்க்கறது இருக்கு இல்லைங்களா, பணத்தினுடைய அடிப்படையிலேருந்து நீங்கள் பண்ணுறது இருக்கு இல்லையா. சரி, இந்த விதை சட்டத்துக்கு நான் உடன்படலை, ஒரு விவசாயிகள் நான் உடன்படவே இல்லை, நான் கொடுக்க முடியாது, விதைகளை கொடுக்க முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கிரிமினல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம், அந்த பவர்ஸ் இருக்குது. என்னுடைய விதை நான் விவசாயம் பண்றேன், என்னுடைய விதை நான் கொடுக்கலன்னா அது கிரிமினல். நீங்களே வச்சுக்கலாம். நீங்க அந்த இன்னொரு நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து விற்பனை ஆயிடுது. நீங்க இன்னொரு நபர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து கொடுக்குறீங்க, ஒரு 50 ரூபா வாங்கிட்டு நீங்க விதை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக ஆயிடுது. அதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ அப்போ நீ அப்படி செய்கிறீங்க அப்படின்னா பதிவு செய்யாமல் அது விற்பனை செய்கிறீங்கன்னா அது தண்டனைக்குரிய பிரிவாக மாறுது. தண்டனைக்கு அப்போ உங்கள் மேலே வந்துட்டு அவங்க வந்து கிரிமினல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம். இது வந்து தமிழக அரசு இதில் எதுவும் தலையிட்டு அவங்களால எந்த ஸ்டெப் எடுக்க முடியாதா? அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும்?
இல்லை, இது வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில். அவங்க நாடாளுமன்றத்தில் இதை வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாம் பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நாம கேட்குறதுனா இதை வந்து நீங்கள் அப்போஸ் பண்ணுங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அசம்பிளி இதை பற்றி டிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லை எக்ஸாமின் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம தமிழக அரசாங்கத்தை கேட்குறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கேட்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதா திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே டிமாண்ட் தான் இருக்கிறோம். ஸோ அப்போ அது திரும்ப பெறுவதற்கான டிமாண்ட்ஸை வந்துட்டு வைக்கணும். நாங்கள் இதை எதுக்குறோம் அப்படிங்கிற அந்த குரலை பதிவு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ மத்திய அரசு இருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்கள் சொன்ன மாதிரி தனியார்மயமாக்கிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, அப்புறம் ஒரு அரசோடைய வேலை என்ன, வெறும் வரி மட்டும்தான் வசூல் பண்ணுவாங்களா? அதை தாண்டி அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாதா? அவங்களால நிர்வாகம் பண்ண முடியலையே, மொத்தத்தை இன்றைக்கி தனியார் கொடுக்குறாங்களே. அதுதான் வந்துட்டு குளோபலைசேஷன் பாலிசி சொல்லுது. உலக வங்கி அதான் சொல்கிறாங்க. அரசு வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, வரி போடுறது மட்டும்தான் உங்களோட வேலை, மற்ற எல்லாத்தையும் தனியார் மயம் கொடுங்க, அப்படி தான் நீங்கள் நாட்டை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது உலக வங்கி சொல்லக்கூடிய தத்துவம். அவங்க தான் அந்த மார்க்கெட் எக்கனாமி அப்படிங்கிறது அதுதான். அதான் சந்தை பொருளாதாரம். சந்தையை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய தலையிடே இருக்கக்கூடாது, எதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஃப்ரீயாக மார்க்கெட் விட்டுருங்க. 2 கம்பெனி போட்டி போட்டு அவங்க செயல்படுறது மூலமாக மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட தியரி. இப்போ அணுசக்தி துறையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மயம், குறிப்பாக அதானி அவர்களுக்கு கொடுக்க போகிறதாக இருக்குது, நியூஸ் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? இதனால் வரக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்ன சார்? இல்லை, அதாவது ரொம்ப அதிகமான பாதங்கள் தான் வந்துட்டு. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1962 அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் படி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அணுசக்தி சார்ந்து இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அணு சக்தியை வெளியேற்றக்கூடிய அந்த அட்டாமிக் மினரல்ஸாக இருந்தாலும் சரி, அட்டாமிக் மினரல்ஸ் நீங்கள் மைன் பண்ணி எடுக்கிறது, உரேனியமாக இருக்கட்டும், தோரியம், அதை எடுப்பதும் என்பதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு ஒரு ரியாக்டரை ரன் பண்ணக்கூடியது, அணு உலையை இயக்கக்கூடிய அதிகாரம் என்பதும் அரசிடம் தான் இருக்கும். இதுதான் 1962 நமக்கு இருக்கக்கூடிய நடைமுறையாக இருந்துகிட்டே வருது. அதன்படி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 23 ரியாக்டர்ஸ் இருக்குது இன்றைக்கி. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த சட்டத்தில் நாங்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி. அதன்படி தான் இப்போ கொண்டு வராங்க. அதோடு கூடுதலாக 2010ஆம் ஆண்டு சிவில் லையபிலிட்டி நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதன்படி என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகள் எல்லாமே அந்த ரியாக்டர்ஸ் எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னா, ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கோம், அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருக்கோம், கனடாட்டிருந்து வாங்கியிருக்கோம். அப்படி நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்கியிருக்கிற ரியாக்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருச்சு, ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அதன் விபத்தில் ஏற்பட பாதிப்புகளுக்கு அவங்களும் பொறுப்பாகணும். இப்போ நீங்கள் ரியாக்டர் வாங்கும் போதே ஒரு கண்டிஷனோட தான் வாங்கணும். இந்த ரியாக்டரில் ஏதாச்சும் பிரச்சனையாகி அது விபத்து நேர்ந்தால், அது வெடிச்சிருச்சு, மக்களுக்கு ஆபத்து உண்டாக்கிருச்சு அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பான கிளாஸோடு தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது 2010 சட்டம். அந்த 123 அக்ரிமெண்ட் வந்தபோது இந்தியாவுக்கும் வரும்போது வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்போ என்னன்னா, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாற்றி புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சுருக்கமாக அதுக்கு பேர் சாந்தி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் ஹார்சனிங் ஃபார் நியூக்ளியர் எம்பவர்மெண்ட் பில் அப்படி ஃபார் இந்தியன் பில் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இனிமேல் அணுசக்தி சார்ந்த ரியாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அணுமங்களை வெட்டி எடுக்கக்கூடியதாக இது தனியாரிடம் கொடுக்கலாம் அப்படின்னு. அதில் ஒரு வகையில் தான் அதானி வந்து அவங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக இந்த சட்டம் வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அவர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக இப்போ சட்டம் வந்து அவர் வந்து ரெடி ஆகிடுவார், இது வந்து பாஸ் பண்ணே வந்து பண்ணுறது. அதே மாதிரி அமெரிக்காலையும் வந்துட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு, நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு. அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு தேவையான அணு உலைகளை வந்து விற்பனை செய்வதற்கான அங்கீகாரம் தர்றாங்க அந்த சட்டத்தின்படி. அப்போ என்னென்னா, இந்த சட்டம் அப்படிங்கிறது உலக அளவிலும் சரி, உலக கார்பரேட்ஸும் சரி, உள்ளூர் அளவுக்கு முதலாளிகளுக்கும் சரி ஏற்ற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, சரி ஒரு ரியாக்டர் வாங்குறாங்க, அது வந்து செயல்படுத்துகிறாங்க, அதில் விபத்து நேர்ந்துட்டால் சப்ளையர் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவோ கனடாவோ ரஷ்யாவோ, அவங்களுக்கு லையபிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி சட்டத்திருத்தம் இதில் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ரைட், ஓகே. தனியார் இப்போ அதானியோ அம்பானியோ ரன் பண்ணுறாரு இல்லையா, அவர் நஷ்டம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்சூரன்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, நியூக்ளியர் இன்சூரன்ஸுக்கு தனியாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் 100% FDI அலோவ் பண்ணுறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வந்து இன்சூரன்ஸுக்கு இவங்களுக்கு தருவாங்க. எவ்வளோ தருவாங்க? 100 மெகாவாட்டுக்கான இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் ரன் பண்ணுறாரு, அதானி ரன் பண்ணுறாரு அப்படின்னா அதில் வெடி விபத்து நடந்தால் 100 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு நஷ்டீடு அவர் கொடுத்தா போதும். அதாவது போபால் விஷவாயு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை நீங்கள் எப்படி கணக்கீடு செய்வீங்க? அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 மக்கள் வந்துட்டு மாண்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது அங்கே வந்து இருக்குது. இப்போ அந்த எப்படி அந்த நஷ்டீடு எப்படி கொடுங்க? ஒரு மனிதனுடைய ஒரு நிரந்தரமான கை ஊனமாகுது, கால் ஊனமாகுது, அதுக்கு எப்படி நஷ்டீடு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? அது 3 தலைவரைக்கு இருக்குதா, அது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க?
அப்போ அந்த 100 கோடி ரூபாய் நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? 100 கோடியிலேருந்து 3000 கோடி ரூபாய்க்கு அது எவ்வளோ மெகாவாட்டுக்கான ரியாக்டர்ஸ் ரன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸும் உண்டு. அப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா, அவங்க கை காசு போட வேண்டியதில்லை. ஒரு விபத்து நேர்ந்தால் இன்சூரன்ஸ் காசு எடுத்து அவங்க கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க லிமிட் பண்ணுறாங்க, இவ்வளோ அளவுக்கு நீ நஷ்டீடு கொடுத்தா போதும், இதுக்கு தாண்டி அதுக்கு மேலே கால்குலேட் பண்ணாங்க, அதுக்கு மேலே நஷ்டீடு கொடுக்க வேண்டிய வந்துச்சுன்னா அரசாங்கம் கொடுக்கும். அதான் நம்ம வரி பணம். இன்சூரன்ஸ்லேயும் நாம தான் வரி பணம் கட்ட போகிறோம், இதுக்கும் நாம தான் வரி பணம் பண்ண போகிறோம். அப்போ என்னென்னா இதில் ஒரு பாதிப்படைந்தால் மக்களின் வரி பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த வகையில் ஒரு சட்டம் நேற்று இருக்காங்க. அப்போ இந்த சட்டம் எவ்வளோ மோசமானது அப்படிங்கிறது இருக்குங்களா? இதில் கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் ப்ராஃபிட் வரப்போகுது? ஒன்றுமே கிடையாது. அப்போ வளர்ந்தது அவங்க தான் வளர போகிறாங்க. நஷ்டமாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குது அப்படின்னா இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது? மொத்த சுமையும் பொதுமக்கள் மேலே தான் வந்து விழுகுது இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லை, இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய பிஜேபிக்கு லாபம் இல்லைங்களா? தனிப்பட்ட ஒரு கட்சி வளர போகுது. ஆமாம், உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான அதிகமான ஃபண்டர்ஸ் யார் இருக்காங்க? அதானி அம்பானி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பிஜேபி தானே ஃபண்ட் பண்ணுறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் கொடுக்குறாங்க, அதிகமாக பிஜேபி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எலெக்ஷனுக்கான செலவுக்கு வந்து ஆயிடுச்சு. அடுத்தடுத்த எலெக்ஷன் அவங்க வெற்றி பெறணும், அவங்க ஆட்சியில் இருக்க போகிறாங்க, அப்படிங்க அவங்க வளப்பெற போகிறாங்க அப்படிங்கிறதானே. ஸோ அதனால் அது தொடர்ச்சியாக இருக்காங்க. அப்போ என்னென்னா இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் தனியார்மயமாக்கி விட்டு ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அரசியலை செய்வதற்கான அவங்களுக்கு தேவையான அந்த வெறுப்பு அரசியல் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பக்கம் நடத்தி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கிற அந்த அஜெண்டாவில் அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரியுது, பேசுகிறீங்க. மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறீங்க? என்னென்ன முன்னெடுப்புகளை பண்ணியிருக்கீங்க? இல்லை, நம்ம தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அது குறிச்சாக எழுதிட்டு இருக்கோம் நமக்கு. ஆனால் நான் என்னென்னா எங்களை போன்ற சின்ன சின்ன அமைப்புகளுடைய பலம் அப்படின்னு இருக்கலாம், அது ரொம்ப இதுதான், ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்ம ரீச் பண்ணோம். அப்போ என்ன, வேறு அமைப்புகள் இதை எடுத்து பேச ஆரம்பிக்கணும், வேறு இயக்கங்கள் எடுத்து பேச ஆரம்பிக்கணும். இது வந்து மக்கள் மயமாகப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் கான்சியஸ்னஸ் உருவாக்கணும். அது ஒரு அமைப்பினால் நிச்சயமாக முடியாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம எடுத்து பேசுகிறோம், வெளியே அவங்களுக்கு வந்து சொல்கிறோம், வேறு அமைப்புகள்கிட்ட வேண்டி சேர்க்குறோம். அப்போ எடுத்து செய்ய வேண்டிய ஒரு தேவைகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு கருத்து உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வேலைகளை நம்ம தொடர்ச்சி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒன்று பேச ஆரம்பித்தோம்னா அடுத்தது ஏதாவது மத கலவரம், அங்கே விளக்கத்தில் இங்கே விளக்கத்துலன்னு அதை டைவர்ட் பண்ணுற மாதிரி தான் அடுத்தது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். நிச்சயமாக அது இந்த மாதிரி எமோஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களை தூண்டி விட்டு வெறுப்பு அரசியல் மூலம் மடைமாற்றம் செய்துவிட்டு அவர்கள் மறைமுகமாக வேறு என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த தெளிவை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கண்டிப்பாக சார், உங்கள் பணி வந்து கண்டிப்பாக இன்னும் சிறக்கணும், மக்களுக்கு நிறைய நீங்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.